ஆத்துமனேசரின் அங்க மகத்துவங்கள். தியானம் 5. ஆத்துமனேசரின் முழங்கால். அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். போதனை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முழங்காலை பற்றி நாம் வேதத்தில் ஒரே ஒரு குறிப்பை மாத்திரமே நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஏன் முழங்கால் படியிட வேண்டும்? அவருக்கு என்ன ஆபத்து வந்துவிட்டது? இல்லை பசி ஏற்பட்டதா? வீடு இல்லையா? எடுத்த காரியம் முடியவில்லையா? இல்லை இல்லை இல்லை. அவர் முழங்கால் படியிட செய்த காரணம் நம்முடைய பாவங்கள். நம்முடைய பாவத்தை தொலைக்க, நம்முடைய பசியை ஆற்ற, நமக்கு நித்தியமாய் ஒரு வீடு கட்டவே அவர் முழங்கால் படியிட்டார். தியானம். நம்முடைய பாவமே, நம்முடைய குடும்பத்தின் பாவமே, நம் ஊரின் பாவமே, நம் தேசத்தின் பாவமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழங்கால் படியிட செய்தது. ஏவாளின் முதலாம் பாவம் முதல் இந்த உலகத்தின் கடைசி பாவம் வரை அனைத்தையும் அவர் தம்மீது சுமந்து அந்த பாடுகளை பொறுக்க முடியாதவராய் வேதாகமத்தில் நாம் படிக்கும்படி அவர் முழங்கால் படியிட்டு இருக்கிறார். அவர் முழங்கால் படியிட காரணம் நம்முடைய பாவங்கள். அவர் அதை மெதுவாய் இறக்கி வைக்க பார்த்தார், முடியவில்லை. ஏவாள் முதல் இன்று நாம் உலகத்தில் குடியிருக்கும் அனைவர் வரை நம்முடைய பாவ ஆக்கினை நம் பிதாவாகிய தேவன் அவர் மீது சுமத்திய காரணத்தினால் தன்னால் அதை விட்டு நீங்க முடியுமா என்று கூறி அவர் முழங்கால் படியிட்டார். ஆனால் அவர் முழங்கால் படியிட்டதின் மூலமாய் நமக்கு கிடைத்தது மிகுந்த மீட்பு. நம் ஆத்தும நேசர் நமக்காக பிதாவின் கோபம் நம்மீது வராதபடி முழங்கால் படியிட்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் யோசிக்க வேண்டும். எப்படி எலியாவுக்கு விரோதமாக வந்த ராஜா அவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டாரோ, அதே போல நாமும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பை பெற்று இந்த நாளிலிருந்து அவரை நோக்கி முழங்கால் படியிட்டு கெஞ்சுவோம். ஜெபம். எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோரின் குற்றங்களையும் நினையாதிருக்கின்ற தேவனே, அதை நீர் மன்னித்து உமது விலையுறிந்த இரத்தத்தால் எங்களை மீட்டு கொண்டு எங்கள் மீது இறங்கி பொறுத்தருள வேண்டும் என்று எங்களுக்காக முழங்காலில் நின்ற தேவனே, உம்மை முழங்கால் படியிட்ட செய்த நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். தேவரீர் எங்களை மன்னித்து இன்று முதல் நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெய்கின்ற ஜெபங்களை அங்கீகரித்து உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் எங்களுக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. ஆமென்.